மகாராஷ்டிராவிற்கான சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு எந்த நேரமும் வெளியாகலாம் என்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இடஒதுக்கீட்டை பெற்றுவிட மராத்தா சமூகம் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருப்பது ஆளும் மகாயுதி கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. 1991ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மகாராஷ்டிராவில் 33 விழுக்காடு மராத்தா சமூக மக்களும் 52 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட ஓபிசி சமூக மக்களும் வசித்து வருகின்றனர். மராத்தா சமூக மக்கள் இடஒதுக்கீடு கோரி நடத்திய தொடர் போராட்டத்தால் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக மாநிலத்தை ஆண்ட பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அரசு ஒரு புதிய சட்டத்தை இயற்றி மராத்தா இடஒதுக்கீட்டை வழங்கியது. ஆனால் இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை மீறுவதாக கூறி கடந்த 2021ஆம் ஆண்டு அதனை ரத்து செய்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். இதனால் மீண்டும் 2024 மக்களவைத் தேர்தல் நேரத்தில் மராத்தாக்களுக்கு இடஒதுக்கீடு கோரி மகாராஷ்டிராவில் போராட்டம் தொடங்கியது. பிப்ரவரி மாதமே மராத்தா சமூகத்தினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி ஒருமனதாக மசோதா நிறைவேற்றியது பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி அரசு. ஆனால் தற்போது இந்த மசோதாவிற்கு எதிராக மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. மராத்தாக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினால் தங்களுக்கான வாய்ப்பு பறிபோகும் என அஞ்சி ஓபிசி மக்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றனர். தற்போது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி இருக்கும் நிலையில் இடஒதுக்கீட்டை விரைந்து வழங்க கோரி மராத்தாக்களும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஓபிசிக்களும் மீண்டும் போராட்டங்களில் குதித்திருப்பது ஆளும் மகாயுதி கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. மராத்தா சமூக செயற்பாட்டாளர் மனோஜ் ஜாரங்கே பாட்டில் திங்கட்கிழமை முதல் தனது காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறார். கடந்த ஓராண்டில் மட்டும் 6வது முறையாக அவர் நடத்தும் உண்ணாவிரதம் இது என்பதால் இந்த போராட்டம் கவனம் பெற தொடங்கி இருக்கிறது. மராத்தா இடஒதுக்கீடு விவகாரம் தொடங்கியதிலிருந்தே மனோஜ் ஜாரங்கே பாட்டிலின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்து வருகிறார் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. சமீபத்தில் இது தொடர்பாக தெலங்கானா அரசுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். முன்னர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரு பகுதி ஹைதராபாத் மாகாணத்தில் இருந்தது. இதனால் அங்கிருக்கும் ஆவணங்களை பெற்று மராத்தாக்கள் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தார்களா என்பதை நிறுவ வழி தேடுகிறது ஷிண்டே அரசு. இது ஓபிசி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஷிண்டேவின் முழு கவலையும் மராத்தாக்களுக்கு பலனளிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது எப்படி என்பதை நோக்கித்தான் இருக்கிறது. ஓபிசிக்களின் பிரச்சனை குறித்து அவருக்கு எந்த கவலையும் இல்லை என சாடியிருக்கிறார் ஓபிசி சமூக செயற்பாட்டாளர் லக்ஷ்மண் ஹாக்கே. ஓபிசி மக்கள் கட்சி பாகுபாடின்றி ஒன்று சேர்ந்து சட்டப்பேரவையில் போதுமான இடங்களை பிடிப்பதே இதற்கான தீர்வு எனவும் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த விவகாரத்தில் எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருக்க முயற்சி செய்கிறது பாஜக. இதனால் பாஜக வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் என மராத்தா சமூக மக்களை தூண்டிவிட்டு இருக்கிறார் மனோஜ் ஜாரங்கே. ஏற்கனவே மராத்தாக்கள் மகாவிகாஸ் அகாடி கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சியின் வாக்கு வங்கியாகத்தான் இருந்து வருகின்றனர். இதனால் மராத்தாக்கள் கலட்டிவிட்டாலும் ஓபிசி மக்கள் பக்கம் சாய்ந்து விடலாம் என கணக்கு போட்டு காய் நகர்த்தி வருகிறது பாஜக. மகாராஷ்டிரா பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பூபேந்திர யாதவும் துணை முதலமைச்சர் பட்னாவிஸும் சேர்ந்து ஓபிசிக்களை ஒன்றிணைக்கும் வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர். ஓபிசி சமூகத்தில் மொத்தம் 360 துணை சமூகங்கள் இருக்கின்றன. இவர்களில் 160 சமூகங்களைச் சேர்ந்தவர்களுடன் பாஜக பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருக்கிறது. மிச்சமிருக்கும் ஓபிசி சமூக தலைவர்களை சந்திக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் ஓபிசி சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் தங்கர் சமூகம் பழங்குடியின பட்டியலில் சேர்த்து தங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க போராட்டத்தை முன்னெடுத்து இருப்பது பாஜகவுக்கு தலைவலியாகி இருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஓபிசிக்களும் மராத்தாக்களும் அடுத்தடுத்து போராட்டத்தில் குதித்து வருவது யார் பக்கமும் முடிவெடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளி ஆளும் மகாயுதி கூட்டணிக்கு நெருக்கடியை அதிகப்படுத்தி இருக்கிறது.